உதகையில் இரண்டாவது சீசன் தொடங்கவுள்ள நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையின் ரம்மியமான இயற்கை காட்சிகளையும் அங்கு நிலவும் இதமான சூழலையும் அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் இங்கு ஆண்டு முழுவதும் வருகை தருகின்றனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 2வது வாரத்தில் தொடங்கி அக்டோபர் மாத இறுதி வரை இரண்டாவது சீசன் நடைபெறும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போதே அதிகரித்துள்ளது. பூங்காவின் மற்ற பகுதிகளிலும் நடவு செய்யப்பட்டுள்ள 3 லட்சம் மலர் செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். செகண்ட் சீசனுக்காக ஃப்ளார் ஷோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்ஸில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ சூப்பராக இருக்குது. இரண்டாவது சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளை வரவேற்க அரசு தாவரவியல் பூங்கா மலர் கண்காட்சிக்கு தயாராகி வருகிறது. அலங்கார மேடைகளில் பிகோனியா, மேரிகோல்டு, டெய்லியா உட்பட 7000 மலர் செடிகளின் தொட்டிகளை அடுக்கும் பணியை தோட்ட தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். செப்டம்பரில் பார்த்தீங்களா செகண்ட் சீசன் தொடங்கினோன்னு ஓரிரு நாட்களில் பூக்களெல்லாம் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அந்த பார்வைக்காக சுற்றுலா பயணிகள் டூரிஸ்ட் பார்த்துட்டு உற்சாகமாக போகிறாங்க. பூக்களெல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்குது. அலங்கார மேடையில் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணி நிறைவடைந்தவுடன் மலர் கண்காட்சியானது தொடங்கி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் காண அனுமதிக்கப்படுவார்கள் என்று அரசு தாவரவியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.